மகாபெரிவாச்சரணம். ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் நம்பிக்கையின் நாமங்களாக சொல்லி கொண்டு வந்து சர்வ வியாதி பிரசமணி அப்படின்னு சொன்னாங்க. அனைத்து விதமான வியாதிகளையும் போக்குபவள். போக்குவதுன்னா என்ன? அடக்கி குணமாக்கி நம்ம எங்கே அழைத்து செல்கிறார்? மோட்ச மார்க்கத்திற்கு திருப்புவாள் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ இதற்கு தொடர்பாக ஒரு நாமம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் இல்லையா? அப்போ அந்த நாமம் ஓம் சர்வ மிருத்யு நிவாரிண்யை நமஹ. ஓம் சர்வ மிருத்யு நிவாரிண்யை நமஹ. இப்போ சர்வ அப்படிங்கிறது நம்ம எல்லாமே தெரியும், அனைத்தும் எல்லாமே அப்படின்னு சொல்கிறது. மிருத்யு அப்படிங்கிறது மரணம், நிவாரிணி போக்குபவள். அப்போ இந்த மரணத்தை போக்குபவள் கிடையாது, அகால மரணத்தை போக்குபவள் அப்படிங்கிறது அர்த்தம். ஏன் அப்படின்னா மரணம் அப்படிங்கிறது அனைவருக்கும் உண்டு. சாதாரணமாக மனிதர்களை நாம் வாழ்த்தும் பொழுது என்ன சொல்கிறோம்? 100 ஆண்டு வாழட்டும் அப்படின்னு சொல்லுவோம். யாரையாச்சும் சொல்லப்போ 100 ஆயுஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் சொல்லும் பொழுது என்ன சொல்லுவாங்க? மனிதனுடைய ஆயுட்காலம் 120 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த முழுவதுமாக அந்த 120 ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அந்த ஜீவனுடைய ஆயுட்காலம் கண்டிப்பாக முடியத்தான் வேண்டும். ஏன்னா காலம் அப்படின்னு இருந்தால் எதற்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இல்லையா? லயமாக்கும், பூரணத்துவம் நமக்கு கொடுக்கும் இல்லையா? அப்போ அதுபோல் செய்வது சாதாரணமாக நடக்கக்கூடிய விஷயம். ஆனால் அகாலமான மரணங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், விபத்துக்களால் நோய் நொடிகளாக நடக்குது இல்லையா? அது அனைத்துமே மிருத்யுக்கள் அப்படின்னு சொல்கிறது. அதைத்தான் அப்போ மிருத்யு, அகால மிருத்யு அப்படின்னு சொல்கிறோம். இது அனைத்துமே நம்முடைய வினை பயன் காரணமாகத்தான் இருக்கிறது. இருந்தாலும் அவள் தன் கருணையால் தடுத்தாட்கொண்டு நம்மை காக்கக்கூடியவளாக இருக்கிறாள். நம்மளுக்கு தெரியும், மார்கண்டேயன் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? புராணங்களை படிக்கும் பொழுது அந்த பரமேஸ்வரன் யமனை எட்டி உதைத்தார் என்று நாம் படித்திருக்கிறோம். அழகாக அதுக்கு பெரியவா சொல்வார், எட்டி உதைத்த கால் யாருடைய கால்? அம்பாலோட கால். ஏன்னா இடது கால் தானே எட்டி உதைக்கிறார். அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் அம்பிகையின் பாகம் அது இல்லையா? அப்போ எட்டி உதைத்த கால் அவளுடைய கால். அப்போ மிருத்யுவை அவள் போக்குகிறாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இப்படி இருக்கக்கூடிய அந்த மிருத்யுவை போக்கக்கூடியவளாக அவள் இருக்கிறாள். மரணம் என்று ஒரு விஷயம் இருந்தாலும் அப்போ அம்பாளை நாம் வழிபட்டால் மரணம் கிடையாதா அப்படின்னா ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி கண்டிப்பாக வரக்கூடாது. மரணம் அப்படிங்கிறது மனிதனாக பிறந்த அனைவருக்கும் உண்டு. ஏன்னா புனரபி ஜனனம் புனரபி மரணம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? மரணமும் ஜனனமும் கண்டிப்பாக அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்கு. நாம் செய்யக்கூடிய அந்த வினை பயன்களால் அடுத்தது ஜனனம் இல்லாமல் மோட்சத்திற்கு செல்வது அப்படின்னு ஒன்று இருக்கே, பிறவிகள் இல்லாத ஒரு நிலைன்னு, அதை நாம் அடைய முடியும். அப்போ எப்பொழுது நமக்கு அந்த வினைப்பயன் காரணமாக இது போல ஏதாவது துர்மரணங்கள் சம்பவித்தால் அதை அவள் தடுத்தாட்கொண்டு நமக்கு சாதாரணமாக நிகழ்த்தி காட்டுகிறாள். மகா பெரியவா சரணம்.